ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 119. ஸ்டார்டிங்கில் மாணிக் எனக்கு ஃபோட்டோ ஷூட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு கோமா போகும்போது கபீர், மாணிக் இதில் என்ன இருக்குடா, யார் முன்னாடி நின்னா என்ன இல்லை பின்னாடி நின்னா என்ன, நம்ம எல்லாரும் ஒன்றா தானே இருக்கோம், பரவாயில்லடான்னு சொல்கிறான். மாணிக், இல்லை கபீர், இதில் என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியாது. நான் இந்த ஆல்பமை ஒத்துக்கிட்டதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்களே வேண்டான்னு சொன்னால் இது எதுக்கு எனக்கு, இது அவளுக்கு புரியலைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது நந்தினி பின்னாடி ஓடி வந்து, மாணிக் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறா. அவன், மிஸ் மேனேஜர், உங்களோட ஒப்பீனியன் எனக்கு தேவைன்னா அப்போ நான் கேட்டுக்கிறேன், இப்போ எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நந்தினி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வரா. சுஹா போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் த்ரூ, நந்தினிக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம்தான், நம்ம அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். மாணிக் கோவமாக இருக்கான்னு தெரிஞ்சும் தைரியமாக அவன்கிட்ட பேச போகிறா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே மாணிக் உள்ளே வந்துட்டு அவ வரான்னு தெரிஞ்சும் டோரை டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறான். நந்தினி, மாணிக் நீ அங்கேருந்து இப்படி வரக்கூடாது, இது ஃபேஃபேஸ்க்கு நல்லது இல்லை, நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒருத்தர் மேலே உள்ள கோவத்தை இன்னொருத்தர் மேலே ஏன் காமிக்கன்னு கேட்கும்போது, சீரியஸ்லி அப்படின்னா நீயே சொல்லு, நான் எதுக்கு கோவமாக இருக்கேன் சொல்லு அப்படின்னு கேட்குறான். நந்தினி, எதுக்குன்னா நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, வாவ் சீரியஸ்லி நீ இப்படி தான் நினைக்கிறியா, நீ சொன்ன ப்ரில்லியண்ட் ஐடியாக்கெலாம் நான் முன்னாடியே பழகியிருக்கணும், உண்மையாக இதெல்லாம் நீ எப்படி யோசிக்கிற, இவ்வளோ ப்ரில்லியண்ட் ஐடியாலாம் உனக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு கத்திட்டு இருக்கான். நந்தினி, மாணிக் அமைதியாக இரு ப்ளீஸ்ன்னு சொல்லும்போது அவன் பார்க்குறான். நந்தினி, ப்ளீஸ் மாணிக் காமா இரு, நான் சொல்கிறத கேளு, வா அங்கேருந்து போகலான்னு சொல்கிறா. அவன் அமைதியாக உட்காரும்போது, மாணிக் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் லாஸ்ட் நைட் நடந்தது, நேற்று நைட்டு தப்பி தவறி அந்த நாட்டை மட்டும் எடுத்திருந்தா நம்ம லைனை கிராஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது மாணிக் நைட்டு நடந்ததெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறான். நந்தினி, த திங்க் இஸ், நம்ம என்ன நடந்தாலும் சரி எக்ஸ்ட்ரீமாக ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம க்ளோஸ் ஆனாலும் சரி இல்லை ஃபைட் பண்ணாலும் சரி எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது. நான் என்ன திங்க் பண்ணேன்னா, நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுப்போம், ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்போம்னு சொல்லும்போது அவன் அமைதியாக இருக்கான். நந்தினி, மாணிக் நீ ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், நீ என்னோட ஃப்ரெண்டானா நான் உண்மையாக ரொம்ப லக்கின்னு சொல்லும்போது மாணிக் பார்க்குறான். நந்தினி, ப்ளீஸ் மாணிக்குன்னு சொன்னால் அவன் எந்திரிச்சு அவளை கிச்சலாம் காட்டிகிட்டு இருக்கான். அவன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்னை விடுன்னு சொன்னால் தெரியலையா, கிச்சலாம் காட்டிகிட்டு இருக்கேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அவன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். நந்தினி, அப்படின்னா நான் கூட பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவனுக்கு கிச்சலாம் காட்டிகிட்டு இருக்கா. ஆனால் அவன் ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்காம எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை ஹான்னு சொல்கிறான். நந்தினி, சீரியஸ்லி கொஞ்சம் கூட இல்லையான்னு கேட்டால் நோ அப்படின்னு சொல்கிறான். சரி திரும்ப ஒருக்க செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே விளாண்டுட்டே இருக்காங்க. அப்புறம் மாணிக், சரி வா போகலாம், போய் ஃபோட்டோ ஷூட்டை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லும்போது அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வராங்க. மாணிக், கைஸ் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், பட் ஒன் கண்டிஷன், சோஹா நீ எதையும் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அவளும் நீங்கள் எல்லாரும் ஒன்றாவே இருங்கன்னு சொல்லிட்டு நந்தினியை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறா. அவளும் என்னடா இவ இப்படி நம்மளை பார்க்குறான்னு பார்த்துட்ருக்கா. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணி ஃபேஸ்லாம் பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ஹர்ஷத் நவ்யாவை கூப்பிட்டுட்டே பின்னாடியே ஓடி வரான். வந்துட்டு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு, நான் என்ன செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லும்போது இங்கே செஞ்ச வேலை சரியான்னு கத்துறா. அவன் தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, ஃபஸ்ட்டு பொறுமையாக நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னால் என்னத்தை கேட்கணும், என் பெர்மிஷன் இல்லாமல் என் குழந்தைய அபார்ஷன் பண்ண பார்த்துருக்கேங்க, நீங்கள் கெட்டவன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ மோசமானவனாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லும்போது, இங்கே பாரு நவ்யா, நான் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நம்மளை பற்றி கொஞ்சம் யோசி, இப்போ நம்மளே சின்ன பசங்க, நமக்கு ஒரு குழந்தை
இல்லையா? இப்போவே நம்ம பேரண்ட்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறியா? இந்த காரணத்தால் நம்ம 2 பேர் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிறோம்னு சொல்கிறான். அவள் யாருக்குன்னே என்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டேங்க, இன்னும் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், நான் செஞ்ச இந்த ஒரு தப்புக்காக நீ என்னைய லைஃப் ஃபுல்லாக பிளாக்மெயில் பண்ணுற வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அதனால் நான் சொல்கிறத நீ கேட்டே ஆகணும். மரியாதையை இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணு, இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் தானேன்னு கத்துறான். அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறா. இங்கே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. கேமராமேன் சூப்பர், கபீர், முக்தி நீ வான்னு கூப்பிடுறாங்க. அவள் போஸ்ட் கொடுக்கும்போது கொஞ்சமாச்சும் ஸ்மைல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவள் முக்தி கான்சன்ட்ரேட் பண்ணு, ஸ்மைல் பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்மைல் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்கா. அபிமன்யு அதை பார்த்துட்டு உள்ளே வரான். முக்தி அவனை பார்க்கும்போது கொஞ்சமாச்சும் சிரின்னு சொல்கிறான். அவள் பார்க்குறா. அபிமன்யு இவளை எப்படி ஸ்மைல் பண்ண வைக்கலான்னு யோசிச்சுட்டு கோமாளி மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவள் பார்த்து கத்தி சிரிக்கும்போது இவன் யாரை பார்த்து இப்படி சிரிக்கிறான்னு திரும்பி பார்க்குறாங்க. இவன் காமெடியாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கும்போது கேமராமேனும் சூப்பர் முக்தி இப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அபிமன்யு மாணிக்கிட்ட வந்து நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். ஆமாம், முக்தி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறான். அபிமன்யு நான் நந்தினியை பற்றி சொல்கிறேன்னு சொல்லும்போது நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறான். அவள் ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து மாணிக்கும் ஹாப்பியாகிட்டு அபிமன்யுவை பார்க்குறான். அவன் சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறான். அப்புறம் மாணிக் நந்தினிக்கு மெசேஜ் பண்ணுறான். அவள் எடுத்து பார்க்கும்போது எனக்கு இப்போ என்னோடய ஃப்ரெண்டு தேவைன்னு அனுப்பியிருக்கான். நந்தினி அதை பார்த்துட்டு மாணிக்கை பார்க்கும்போது அவன் கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்கான். திரும்பவும் வெளியில் வான்னு அனுப்பிட்டு அங்கேருந்து போகிறான். மாணிக் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நந்தினி வெளியில் வந்துட்டு மாணிக் இப்போ எதுக்கு வெளியிலன்னு கத்தும்போது அவளை பிடிச்சிட்டு அமைதியாயிரு, இப்போ ஏதாச்சும் பேசிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படாதன்னு சொல்கிறான். அவள் பார்க்கும்போது என்ன கரெக்ட் தானேன்னு கேட்டா ஆமான்னு சொல்கிறா. அப்போ மாணிக் தேங்க்யூன்னு சொல்லும்போது தேங்க்யூவா எதுக்குன்னு கேட்டால் தேங்க்யூ எதுக்குண்ணா, ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கோவப்பட்டேன், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்குறா. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன் அதுக்குன்னு சொல்கிறான். அப்படின்னா நீ தேங்க்யூக்கு பதிலாக சாரிலாம் சொல்லியிருக்கணும்னு கேட்டால் இல்லை ஆக்சுவலாக தேங்க்யூ எதுக்குன்னா எனக்கு புரிய வச்சதுக்கு, நீ மட்டும் எனக்கு புரிய வைக்கலைன்னா நான் எப்பவும் போல் கோவமாகவே இருந்திருப்பேன். ஸோ என்னையை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன்னு சொல்கிறான். பார்க்குறா. மாணிக்கம் அமைதியாகிட்டு எனிவே நான் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், இப்போ புரிஞ்சுக்கிட்டாட்டிலும் அட்லீஸ்ட் ஐ எம் லேர்னிங் வெரி ஸ்லோலி, ஸ்லோ வெரி ஸ்லோ ஓகேவான்னு கேட்குறான். அவள் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. மாணிக் இந்த ஃப்ரெண்ட் விஷயம் ஒன்றும் ரொம்ப பேட் ஐடியா இல்லைன்னு சொன்னால் என்னோட ஐடியா எப்போவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறா. மாணிக் அவள் கையை பார்த்துட்டு மிஸ் நந்தினி மூர்த்தி உன்னோட ஐடியாலாம் என்கிட்ட காமிச்சு ஃபாலோ பண்ணணும்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணாத ஓகே அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹர்ஷத் நவ்யா நில்லு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, இந்த சின்ன தப்புக்கே நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது என்னது சின்ன தப்பான்னு சொல்லிட்டு ஒரு மயக்க இருக்கிறத பார்த்துட்டு அது எவ்வளோ சின்ன தப்புன்னு இப்போ உனக்கு காமிக்கிறேன், சின்ன தப்பாமலன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் மேலே உள்ள மயக்க எடுக்கும்போது ஹர்ஷத் தடுக்கிறான். அவனை தள்ளி விட்டுட்டு எல்லாரும் இங்கே கவனிங்க, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த குழந்தைக்கு அப்பா ஹர்ஷத், ஆமாம் இவர் தான், என்கிட்ட சொல்லாமலே டாக்டர்கிட்ட எனக்கு அபார்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் அவருக்கு இது ரொம்ப சின்ன தப்பாக தெரியுதுன்னு சொல்லி அழுதுட்ருக்கா. நந்தினி கேட்டுட்டு நவ்யா அப்படின்னு வேகமாக ஓடி வரா. பின்னாடியே மாணிக்கம் வரான். ஹர்ஷத் அவளை இழுக்கும் போது பிரின்சிபல் வந்துட்டு நிறுத்துங்க, இங்கே என்ன நடக்குன்னு கேட்டால் சார் அவள் போய் சொல்கிறா என்னை நம்புங்கன்னு சொல்கிறான். இவங்க எல்லாரும் வந்து பார்க்கும்போது நந்தினி ஹர்ஷத்தை பார்த்துட்டு மாணிக் இவன் ஜெயிலில் தானே இருந்தான், இவன் எப்போ வெளியில் வந்தான்னு கேட்டா அது வந்து ஆலியா ரெக்வெஸ்ட் பண்ணதால் நாங்கள் அவனை பெயிலில் எடுத்துட்டோம்னு சொல்கிறான். ஹர்ஷத் சார் இவன் என்னோட பேரை கெடுக்கிறதுக்காகவே இப்படிலாம் பண்ணுறா, ப்ளீஸ் என்னையை நம்புங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னது பொய் இல்லை சார்னு சொல்லி அலறா. அப்போ நந்தினி வந்துட்டு சார் இவன் பொய் சொல்கிறான், இன்னொரு பொண்ணை கூட இவன் இப்படி தான் பண்ணான், நவ்யா நீ அழாத, நீ இப்போ செஞ்சது ரொம்ப கரெக்ட், இவன் எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரியணும், தைரியமாக உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது நந்தினி இது எனக்கும் நவ்யாக்கும் உள்ள விஷயம், இதுக்குள்ளே நீ வராதன்னு சொன்னால் இதுக்கு மேலே நான் இதை விட மாட்டேன், என்னோட ஃப்ரெண்டை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க அண்ட் ஹர்ஷத் உண்மை வெளியில் வரதை இனிமேல் உன்னால் நிறுத்த முடியாது, நவ்யா நீ இவனை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை, உனக்கு
என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லு, இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு கத்துறா. ஹர்ஷத் சார் இவங்க வேணும்னே இப்படிலாம் பண்ணுறாங்க. நான் போய் நவ்யா மாதிரி ஒரு பொண்ணு கூடலாம் இப்படி இருப்பேனா? எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லும்போது, உங்கள் ஸ்டாண்டர்ட் என்னன்னு இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு, நீ அன்னைக்கு கபீரை கொலை பண்ண பார்த்த, அதுக்கப்புறம் என்னையே யூஸ் பண்ணி உனக்காக சாட்சி சொல்ல சொன்னேன்னு கத்துறா. எல்லாரும் என்னடா இதுன்னு பார்க்கும்போது நவ்யா அவனை கெட்ட சொன்ன கயிறாத்த அவன் மேலேயே வீசுறா. ஹர்ஷத் கோவப்பட்டு அவனை அடிக்க வரும்போது நீ ஹர்ஷத் அவளை விடுன்னு சொல்கிறா. அவன் நந்தினியை அடிக்க போகும்போது மாணிக் வந்து தடுக்கிறான். ஹர்ஷத் பார்க்கும்போது இவங்க 2 பேரையும் பிரின்சிபல் பார்த்துட்டு, நிறுத்துங்க, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் மரியாதையாக இங்கேருந்து கிளம்புங்க. ஹர்ஷத் இப்போவே நீ ஆஃபீஸ் ரூமில் அசம்பிள் ஆகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவன் நவ்யாவை முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்புறம் நவ்யா, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு இப்படிலாம் நடக்குது. இது மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவங்க உடஞ்சே போயிடுவாங்க. அவங்க எப்போவும் சொல்லுவாங்க, நவ்யா என்ன வேலை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிச்சு பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் செஞ்ச தப்புக்கு லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட போகிறாங்கன்னு சொல்லி அலறா. நந்தினி, நவ்யா லைஃப்பில் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. ஆனால் நீ இந்த ஒரு தப்புக்கு லைஃப் ஃபுல்லாக நாசமாக்கிட்டேன்னு நினைக்கிறது பெரிய தப்பு. நம்ம செஞ்ச தப்பை சரி பண்ணிக்கலாம். நவ்யா, உன்னோட லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, ஏன் இப்படி சைலண்ட்டாக இருக்க? ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லான்னு கேட்டா. உங்ககிட்ட சொன்னால் நீ தப்பாக நினைப்ப, என்கிட்ட பேச மாட்டேன்னு பயமாக இருந்தது, அதான் சொல்லலைன்னு சொல்கிறா. அதுக்கு நவ்யா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னைய யாரும் தப்பாக பார்க்கக்கூடாது. நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உன் மனசில் என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உன்னை தப்பாக நினைப்பேன்னு மட்டும் நினைக்காத. ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நான் எப்பவும் உன் கூடயே இருப்பேன், அழாதன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஒரு பக்கம் சோகா நந்தினியும் மாணிக்கும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு நந்தினியை கொலை பண்ணுறதுக்காக நடக்கிற பாதையில் ஒரு ஸ்ட்ரிங் ஒயரை கட்டிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தனுக்கு கால் பண்ணி அவளை வர சொல்லுன்னு சொல்லும்போது ஒருத்தன் நந்தினி கிட்ட வந்து, நீங்கள் தான் நந்தினியான்னு கேட்டா. ஆமாம், ஏன்னு கேட்குறா. அவன் மாணிக் இருக்காங்களா, அவங்க கையில் பெரிய காயமாகிட்டு அவங்க உங்களை உடனே வர சொன்னாங்கன்னு சொல்கிறான். நந்தினியும் மாணிக் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது நவ்யா சாரின்னு சொல்கிறா. அவள் என்னை பற்றி கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன், நீ சீக்கிரமாக போன்னு சொல்கிறா. அவளும் அங்கேருந்து போகிறா. சோகா அந்த ஒயரை அவள் கழுத்துக்கு நேராக கரெக்டாக வருமானு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நந்தினியும் வேகமாக ஓடி வரா. ஒரு பக்கம் மாணிக் எல்லாரும் வந்துட்டுருக்காங்க. இவள் ஒயரை டச் பண்ணி பார்க்கும்போது கையில் கட்டாகி பிளட் வருது. சோகா பார்த்துட்டு, சூப்பர் நந்தினி, இன்னையோட உன்னோட கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரத எபிசோடை பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.